இன்னைக்கு பொங்கல் வைக்க போலாமா? என்னடா பொங்கலே வரல, எங்கடா பொங்கல் வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அதான் அம்மா ஒர்க் பண்ற ஊர்ல போய் பொங்கல் வச்சுட்டு வருவோம். நாளைக்கு பொங்கல். இன்னைக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் எங்க காலேஜ்ல போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பொங்கல் வைக்க போறேன். எங்க பொங்கல் வைக்க போறேன்னா, எங்க அம்மா ஒர்க் பண்ற இடத்துக்கு தான். லால்குடியில போலூர்னு ஒரு ஊருக்குள்ள போணும். ஆக்சுவலா அம்மா அங்க 20 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அங்க வந்து 20 இயர்ஸ்னா முக்காவாசி அங்க தான் இருந்தேன். ஒரு 7, 8 வருஷம் 8 வருஷம் அங்க தான் இருந்தேன். செம்ம ஜாலியாவே இருக்கும். எல்லாருமே தெரிஞ்சவங்க தானா, ஃபன்னா இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அங்கே இருந்து வீட்லயே இருக்க மாட்டேன். இப்படி ஆட்டம் போட்டுட்டே இருப்பேன். வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு வர்றது. ஆனா இங்க வந்து வீட்ல தான் இருக்கிறது. வெளில போறதே இல்ல. இப்ப ஏதோ அம்மா ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். எல்லாருமே தெரிஞ்சவங்க, ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. கீழே பெறல எல்லாம் கீழே பெறல. கீழே இங்க பாருமா, எங்கம்மா கீழே இருக்கு? என் ஹைட்டுக்கும் அதுக்கு எப்படிமா வருது? சைடாக இருந்துச்சு மேலே தூக்கு. என் கிறகம் எங்கேயும் வெளில போக முடியாம இங்க உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றதா இருக்கு. 5 வருஷம் குடிச்சிட்டு ஆன்லைன் கிளாஸ். ஐயோ, அதுவும் ஒன்றும் புரியல. சரி, கடுப்பா வருது. நான் பாட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் நோட்ஸ் எழுதினேன், சம்லாம் கொஞ்சம் போட்டேன். ஆன்லைன் கிளாஸ் எங்க தலைவலி பிடிச்சது வேற. அதான் அங்கதாங்க பொங்கல் வைக்க போறோம். சாமி கும்பிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவோம். குட்டி சாமி தான். இது வந்து அம்மன் சாமி. வேப்ப மரம் இருக்கிறனால அங்க நல்லா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டாங்க. இது நாகம்மா சாமி. இங்கதான் இப்ப வந்து வருஷம் நாங்க எப்படின்னா சின்ன வயசுல வந்து சண்டே சண்டே நான் இங்க இருக்கும் போதெல்லாம் சண்டே எங்க கேங்லாம் சேர்ந்து சாமிக்கு வந்து பொங்கல் வைப்போம். இப்போ வந்து பிபி செக் பண்ணுவோமா நம்மளுக்கு? எனக்கு ஒரு ஆசைமா, இந்த மாதிரி பிபி செக் பண்றது நல்லா இருக்கும். அது இல்லாம அந்த கையில போட்டு புஃப்னு பலூன் மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குமா, அது ஒரு மாதிரி மசாஜ் பண்ற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்கும். அது சூப்பரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சம்மந்தமே இல்லாம அடிக்கடி செக் பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப நேரம் ஆகும். நல்லா இருக்கும். அப்புறம் பொங்கல் வச்சுட்டாங்க. நான் பொங்கலை வீடியோ எடுக்க முடியல என்னால. இங்கதான் சாமி கும்பிடுவோம். வருஷம் சொல்ல மறந்துட்டேன். சண்டே சண்டே நான் இங்க இருக்கும்போது தான் சண்டே வந்து பொங்கல் வைப்போம். எல்லாரும் நல்லா காசு கலெக்ட் பண்ணி பொங்கல் வைப்போம். சில டைம் சாமிக்கு மேகி படைப்போம். காமெடியா இருக்கும். கொசு கடிக்குதுமா? நீங்களே சொல்லுங்க, எவனாச்சும் வந்து பொங்கல் சாமிக்கு போய் மேகி படைப்பாங்க? நாங்க படைப்போம். என்ன கதை? சில டைம் வைப்போம், சில சண்டே வந்து மேகி செஞ்சு வைப்போம். ஃபேமஸெல்லாம் கதைன்றீங்க, அப்புறம் என்ன கதைன்னு தெரியாதா? பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புவோம். இங்க ஒரு பாலம். இங்க அப்படியே வாத்துக்கொட்டையில ஒரு 3 வாத்து இருந்துச்சு. அதை வீடியோ எடுத்துட்டு அழகா குட்டி குட்டியா நல்லா அழகா அது போகுதுல்ல, அது அழகா நீச்சல் அடிக்கிறது. செமையா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து எத்தனை வருஷமா ஆச்சு. வருஷம் அதான் சொல்றேன், வருஷம் இங்க வருவோம். பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு போய். இந்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதான் நான் மட்டும் தனியாக தான் உட்காந்துருந்தேன். அது கூட நல்லா தான் இருந்துச்சு. இந்த லால்குடி பஸ் ஸ்டாண்ட். சில பேர் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த சைடு போற வழிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா கிரீனிஷா நல்லா இருக்கும். இதெல்லாம் எப்பவுமே இந்த சைட்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு கேட்டு செம்மையா இருக்கும். கிரிக்கெட்ல விளாட்றாங்களே, சீரியஸா ஒரு மாதிரி கிரீனிஷா ஒரு கிராமம். இது கிராமம் தான் ஆக்சுவலா. அது சூப்பரா இருக்கும் எப்பவுமே. இங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீரியஸா சொல்லப்போனா நாங்களும் கிளம்பிட்டோம். சரி, பாய். லவ் யூ ஆல்.